நிச்சயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முத்துவுடைய ஃப்ளாஷ்பேக்கில அவர் நெறைய கஷ்டப்பட்டுருக்காரு, காயப்பட்டுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் விஜயா தன்னுடைய மகனையே வந்து எவ்வளோ வெறுக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தா, இதுவரைக்கும் காமிச்ச ஃப்ளாஷ்பேக்கில நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகல அப்படிங்கிறதும் உண்மை. ஆனா ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த வெறும் மீனாட்ட சொன்னது மட்டும் இல்லாம, மீனா, முத்து சேர்ந்து இன்னொரு ஆளுகிட்டயும் வந்து யாருடைய தவறு இதெல்லாம் அப்படிங்கிறதுல இன்னொரு முக்கியமான ஆள்கிட்டயும் இத பத்தி பேசினா கரெக்ட்டா இருக்கும்னு தோணுது. அது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை தான். அது ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் கற்பனையான ஒரு கதை தான் இது. ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கில் தன்னுடைய அம்மாவே சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகட்டும் அப்படிங்கிறத சொல்லி அவர் செஞ்ச ஒரு மூர்க்கத்தனமான கோபமான ஒரு விஷயத்துக்கு கடைசியாக வந்து மனோஜும் சேர்ந்து மனோஜால் இவர் செஞ்ச விஷயத்துக்கு மனோஜ் பழியை தூக்கி முத்து மேலே போட, ஆனால் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்த பொழுது இவனுக்காகலாம் கெஞ்சாதீங்க, இவனுக்காகலாம் என்ன அவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் ரவுடி பைய தானே, உங்கள் அம்மா வளர்த்தது ஒழுங்காக வளர்க்கல, இவனுக்கு அது கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கே போகட்டும், போனால் தான் இவனுக்குலாம் புத்தி வரும், அப்போ தான் திருந்தி வருவான், இவனெல்லாம் என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜயா பேசினதுக்கப்புறமா ஏதோ போராடி பார்க்குறாரு அங்கிட்டும் கிட்டும் அண்ணாமலை. ஆனால் அதை தாண்டி இவரை கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துடுறாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வந்ததுக்கப்புறமா இவரால் நிஜ ஒரு வாழ்க்கை கண்டினியூ பண்ண முடியல ஒழுங்காக. ஏன்னா வந்து படிக்க போக முடியல, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, படிப்பை பாதியிலே நிறுத்தி அவருடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பி கொஞ்ச நாள் பாட்டி வீட்டில் இருந்துட்டு இங்கே மொத்தமாக இங்கே வந்து இவர் டிரைவராக இருக்கார். ஆனால் குடிப்பழக்கம் அதிகமாகிடுச்சு, நிறைய கெட்ட பழக்கங்கள் அதிகமாகிட்டே இருக்கிற இந்த சமயத்தில் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பிரச்சனையாக இருந்த இன்னொரு முக்கியமான ஆள் யார் அப்படிங்கிறத மீனாவாச்சு உணரணும். இந்த கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு எல்லாமே சரிங்க, நீங்கள் உங்கள் அப்பாவை தலையில் தூக்கி வச்சு எப்பயுமே ஆடுவீங்க, எல்லாம் வந்து எங்கள் அப்பா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு ஒன்று தோணுது, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நேராக வந்து மாமா அப்படின்னு கூப்பிட்டு, மாமா அத்தன்னு கூப்பிட்டு, இப்போ தான் எனக்கு அவரை பற்றி உண்மை தெரிஞ்சு அவரோட வாழ்க்கையில் அவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிற அளவுக்கு கொடுமைகள் நடந்திருக்கு. 6 வயசு பையனுக்கு என்ன எதுனே புரியாமல் தாய்ப்பாசம் இல்லாமல் கொண்டு போய் பாட்டி வீட்டை விட்டுட்டு அம்மா போய் பார்க்க கூட மாட்டாங்களாமா, அப்படியே விட்டுட்டு இருப்பாங்களாமா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜோசியர் சொன்னதான் முக்கியமாக போனதுனால தூரத்தில் இருந்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் இங்கே திருப்பி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும் பொழுது அப்போ வந்து அவர் மேலே கோவப்படுறது, அவரை வந்து அடிக்கிறது, சூடு வைக்கிறதுன்னு எல்லா விஷயங்களையும் செஞ்சு அவருடைய ஒரு கோபம் தந்திரம், இந்த டேண்ட்ரம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே வந்து எதனால் பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து அவருக்கு இந்த இடத்தையும் இருக்க முடியல அந்த இடத்தையும் இருக்க முடியலன்னு ஒரு குழப்பத்தை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருந்திருக்கீங்களே மாமா, அப்பன்னு இல்லை, இவர் வந்து ஜோசியர் சொன்னார், ஜோசியர் கொண்டு போய் அங்கே விட சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன எங்கே போச்சு அறிவு? நீங்கள் யோசிக்கலாம்ல, நான் அதெல்லாம் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை என் கூட தான் இருப்பான், நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி கேட்காம அவரை கொண்டு போய் அங்கே விட்டதுன்னு உங்கள் பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவை வந்து 6 வருஷம் ஒரு பிள்ளையை பார்க்க கூட போகாமல் இருந்தபோது வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம பிள்ளையை பார்த்துட்டாச்சும் வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கணும். அங்கேயும் கூப்பிட்டு போகல. அம்மாவோட முகமே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை அவரை டார்ச்சர் பண்ணுற மாதிரி வந்து திருப்பி இங்கே கூப்பிட்டு வந்து அவர் அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி அவராகவே வரக்கூட விடலை. இங்கே வந்ததுக்கப்புறமும் இங்கேயும் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு மனோஜ் செஞ்ச தப்புக்காக தான் கடைசியில் முத்து பழியேற்றுக்கிட்டாருன்னு தெரிஞ்சும் கூட அந்த விஷயத்தையும் வந்து இவங்கள்ட்ட ஒழுங்காக வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லாதனால அவங்க வெறுப்பு இன்னும் அதிகரிச்சுட்டே போயிருந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே என் கணவருக்கு எதிராக தான் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே செஞ்சுருக்கீங்க. என் கணவர் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் கூட ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். முத்து இவரை மட்டும் ஏதாச்சும் ஒருத்தவங்க திட்டினாங்க, ஏதாச்சும் பண்ணாங்கன்னா ஏய் விஜயா அப்படிங்குவீங்களே தவிர அதுக்கு தீர்வு ஒன்று நீங்கள் கொண்டு வந்ததே கிடையாது. எல்லா தடவையும் வந்து சும்மா பேச வர மாதிரி பேசுவீங்க, இல்லை ஆட்டத்தை கலைச்சி விட்டு சபையை கலைச்சி விட்டு போயிடுவீங்க. மற்றவங்கலாம் எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. உங்கள் பணத்தை ஃபுல்லாக திருடிட்டு போனவரை மன்னிச்சிட்டிங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணி உங்களை ஜெயிலில் போய் வச்சிருந்தவரை மன்னிச்சிட்டிங்க. ஆனால் இவரை மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே கோவப்பட்டதுலேருந்து இவரை மட்டும் வேற கண் பார்வையோடு தான் நீங்களுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறது தான் உண்மை. இப்போ இத்தனை நாளாக வந்து ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு ரூம் இருக்குது, மனோஜுக்கும் ரோஹினிக்கும் ஒரு ரூம் இருக்குது. எங்களுக்கு ரூம் கிடையாது, நாங்கள் ரூம் இல்லாட்டியும் பரவாயில்லன்னு உங்களுக்காக தான் விட்டு கொடுத்தோம், ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் கூட ரூம் வேணுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கல. அதே மாதிரி மேலே ரூம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்னடா சொல்கிறது, நான் எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி மேலே ரூமை கட்டுறேன்டா நீங்கள் அங்கே இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அப்போ அவர் நான் மட்டும் உங்களுக்கும் கில்லுக்கீரையாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் என்னையும் ஒவ்வொரு தடவையும் என்னை வந்து இவங்க அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தூங்கிட்டு இருக்கும்போது முகத்தை தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டதுக்கப்புறமா திருப்பி வந்து நான் வந்து சமைக்க போனேன் அப்படின்னா வந்து நீ மட்டும் ஏமா சமைக்கிற, நீ இந்த வேலை இந்த 2 நாள் நீ தான் சமைக்கிற, வாரத்தில் இந்த 2 நாள் வந்து இவங்க சமைக்கட்டும், இந்த 2 நாள் இந்த ஜோடி சமைக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை விஜயா சமைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்துருக்கலாம்ல. அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு கூட வரல. ஏன்னா காசு கொடுக்காத சமைக்கிறதுக்கு ஆள் நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறதுனாலையும் அதே சமயத்தில் எவ்வளவு தான் விஷயம் இருந்தாலும் இந்த குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சு பாசத்தை கொட்டி திருப்பி வாசல்லே படுத்துப்பாரு என் புருஷங்கிறதுனால தானே நடந்துக்கிட்டீங்க. அப்படி யோசிச்சு பார்த்தா இந்த கதையில் மெயின் வில்லன் நீங்கள் தான்.
உங்களால் கண்டிப்போட பேசி தைரியமாக வந்து பேசி இந்த விஷயத்தை இப்படி பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தா 6 வயசுலேயே அவர் தனியாகவும் அனுப்பியிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புகிற அளவுக்கு ஒரு கோவம் வர அளவுக்கு இருந்திருக்காது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே சரியான தீர்ப்பை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நீங்களே ஓரவஞ்சனையாக தான் இருந்திருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு யார் எதுனாலுமே உங்கள் மனசில் உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பொண்டாட்டி தாசனுங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்கள் அவங்கள திரும்பி அவங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் திருப்பி ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட தான் கையை பிடிச்சி நிற்பீங்களே தவிர எங்களை பற்றி கவலைப்பட்டதில்லை, இவரை பற்றி கவலைப்பட்டதில்லை. சும்மா ஏதாவது கோவப்பட்டு 2 வார்த்தை பேசுகிற மாதிரி பேசுவீங்க, அப்புறம் அப்படியே சரி பண்ணி விட்டுருவீங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மீனாப்பா மீனா என்ன மீனா பேசுகிற என்ன மீனா அப்படின்னு இந்த பக்கம் வந்து முத்து கோவப்படும் போது நீங்கள் பேசாமல் இருங்க. இத்தனை நாளாக நான் வந்து பேசணும்னு நினச்சிட்டு இந்த விஷயத்த பேசிட்டேன். இவ்வளோ தூரம் ஒரு பிள்ளையை 6 வயசில் கொண்டு போய் அங்கே தனியாக விட்டு கஷ்டப்படுத்தியிருக்காங்க. கஷ்டப்படுத்துறதுல இவருக்கும் தானே ஒரு பங்கு இருந்திருக்கு. ஒரு பெரிய மனுஷனாக அவரை தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல. அங்கேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்தையும் தப்புன்னு எல்லாமே நடந்து உங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி தானே ஒதுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நான் உங்களை பார்த்தபோது உங்களை ரவுடின்னு நினச்சேன். உங்களை வந்து இப்படி ஒரு பையன்குள்ளலாம் எப்படி வாழ முடியும்னு நினச்சேன். ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்தேன்னா ரொம்ப வருத்தப்பட்டேன், பயந்தேன். ஆனால் உங்களை வந்து அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யார்? குடிபோதைக்கு அடிமையாக்குனது யார்? கோபம் வரதுக்கு காரணமாக இருக்கிறது யார்? எல்லாமே இந்த குடும்பம் தான். இந்த குடும்பத்துக்காக தான் நீங்கள் இன்னமுமே பாசத்தோடு இயங்கிட்டு இருந்திருக்கீங்க. இதே மனோஜுக்காக எத்தனையோ தடவை நீங்கள் இறங்கி நின்று எத்தனையோ விஷயத்த பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவர் ஒரு தடவை கூட பாசத்தோட ஏன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து அவரும் இருக்கார். உங்கள் அப்பாவே வந்து உங்களுக்காக ஒரு ரூம் கொடுக்குறதுல வந்து எந்த விஷயத்தையும் பேசவே இல்லை. எனக்கு இப்போ நான் ரூம் வேணும்னு சொல்லலை. நான் ரூம் இல்லாமல் இங்கேயே படுத்துக்கிறேன், இல்லை தரையில் கூட படுத்துக்கிறேன், எனக்கு கட்டில் கூட வேணாம் தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் உங்களை மட்டும் அவங்க நடத்துகிறதே வேறையாக இருக்குங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு ஒய்ஃபாக என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி தான் உங்களுக்கும் என்ன அவங்களாம் ஏதாச்சும் சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியாதுல்ல, சண்டைக்கு போனீங்கல்ல, அதே மாதிரி விஷயம் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு மீனா பேச வாயடைச்சு போய் நிற்கிற அண்ணாமலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செய்த தவறுகள் புரிஞ்சு இந்த சமயத்துலையாச்சு இப்போ டக்குன்னு வந்து கோவப்பட்டு விஜயா இப்போ அவங்க சொன்ன எல்லா வார்த்தையும் நான் பலால் அலைஞ்ச மாதிரி இருக்குது. எல்லாமே உண்மை தானே. என் பிள்ளையை ஒதுக்கி வைக்கிற மாதிரி விஷயத்தை தான் நான் பண்ணியிருக்கேன். அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், காயப்படுத்திருக்கேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் இது இப்படி நடக்க நான் விட மாட்டேன். உடனடியாக நீ நானும் ஹாலில் வந்து தூங்குறோம். அவங்க அங்கே ரூமில் போய் தூங்கட்டும். அந்த ரூம் அவங்களுக்கு தான். அதே மாதிரி இன்னும் சீக்கிரமாகவே நான் மேலே ஒரு ரூம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன். இல்லை அப்படின்னா கீழ் வீட்டில் இருக்கவங்களை காலி பண்ணிவிட்டு அந்த கீழ் வீட்டில் போயிட்டு முத்துவும் மீனாவும் இருக்கட்டும். அவங்க அந்த வீட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு, அதுதான் கரெக்டு. இல்லைன்னா வந்து நம்ம திருப்பி வந்து இவங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்போம். சமைக்கிறதுக்கு ஒன்று ஆள் வச்சுக்கிறோம், இல்லைனா வந்து யார் என்னென்ன வேலை செய்கிறாங்கிறத பிரிச்சுக்கிறோம். மீனா அந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவன் அந்த வீட்டோட மருமக. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்கிறது எனக்கு புரிய வச்சிட்ட மீனா, மன்னிச்சிரு மீனா அப்படின்னா மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக சொல்லலாமாம்மா. மனசுலேருந்து எனக்கு தோணுச்சு, நான் பேசினது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு மீனாவும் பேச இப்போவாச்சு இந்த கதையுடைய வில்லனாக இருக்க அண்ணாமலை திருந்தி, இல்லை மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற அண்ணாமலை திருந்தி அவராக ஓப்பனாக வந்து சரி ஓகேன்னு சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். ரூம் விவகாரம் ஆரம்பித்து ஒருத்தவங்க மட்டும் வேலை செய்கிற விவகாரம் வரைக்கும் முத்துவை வந்து சில நேரங்களில் இவரே ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுற மாதிரி ஏதாவது நடக்குமா, பேசுவாங்களா, இல்லை இந்த ஃப்ளாஷ்பேக்கே டம்மியாக முடிச்சிருமா, வெறும்னா மீனாவுக்கு தெரிஞ்சால் என்ன ப்ரோஜனம் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி தான் அது நடக்குமாங்கிறத பார்க்கணும். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் இடம்பொருள் நவ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.